வணக்கம் மக்களே. ஸோ இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்களுக்கு தான். ஸோ எதுக்காக இந்த பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வருஷமாக இந்த திராவிட கட்சிகள் தான் வந்து மாற்றி மாற்றி ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டத்தை வந்து ஒரு வித்தியாசமாக சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படி அப்படின்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக ஆட்கள் இருப்பார்கள். ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிஎம்கேவோட ஆளுங்க, நாங்கள் ஏடிஎம்கேவோட ஆளுங்க, எப்பா நான்லாம் மெரிட்டில் வந்தேன்ப்பா, எனக்குலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாதுப்பா, நான் வந்து யார் வந்தாலும் வேலை செய்வேன்ப்பா அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க. இன்னொன்று ஒரு குரூப் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பா நான்லாம் காசு கொடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா, ஆமாம் போஸ்டிங்கு காசு கொடுத்துருக்கேன்ப்பா, எல்லாம் சம்பாதிக்கணும்ப்பா அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க. ஸோ இந்த நிறையா குரூப்ஸ் இருந்தாங்க இல்லையா, இனிமேல் இந்த குரூப்லாம் இருக்காது. இந்த குரூப்பிசம் எல்லாமே ஒழிக்கப்படும். ஸோ ஒழிக்கப்பட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரே ஒரு குரூப் தான் இருக்கும். அது என்ன அப்படின்னா உழைக்கக்கூடிய குரூப். ஸோ சிஸ்டமை வந்து டோட்டலி வந்து எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் ஆக போகுது. அது எப்படி சேஞ்ச் ஆக போகுதுன்னா, இந்த முதல்வன் படத்தில் பார்த்தீங்களா, ஒரு நாள் அர்ஜுன் வந்து முதல்வராக இருப்பார், அப்போ நிறையா விஷயங்கள் பண்ணுவார், அது ஒரு நாளைக்கு. ஸோ இப்போ வந்து 5 வருஷம் இருக்குது. ஸோ இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி மக்கள் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியாது. இப்போலாம் வந்து ஏதோ கிரிக்கெட் மேட்ச்சு கமெண்ட்ரி பார்க்குற மாதிரியும் ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பார்க்குற மாதிரியும் ஆகுனா இப்போலாம் வந்து மக்கள் வந்து நியூஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குது, யாரை மாற்றுறாங்க, என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. ஸோ அதனாலன்னு கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக அரசாங்கமும் அரசில் இருக்கக்கூடிய ஊழியர்களையும் கரெக்டான ஒரு சிஸ்டத்துக்கு கொண்டு வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர்களை வந்து ஒரு குரூப்பாக நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகளுக்குள்ளார ஜாதி இருக்கா அப்படின்னா ஜாதி இருக்கிறது, மதம் இருக்கிறதுனா மதம் இருக்கிறது, ஸோ டிவைட் அண்ட் ரூல் இருக்கான்னா டிவைட் அண்ட் ரூல் இருக்குது, எல்லாமே இருக்கிறது. ஸோ இது எல்லாமே அடுத்த 5 வருடங்களுக்குள்ளார சரி செய்யப்படும். ஸோ நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது இப்போ இந்த சிங்கப்பூர் மாதிரி கண்ட்ரியில் எப்படி அவங்க நீட்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க கண்ட்ரியும் பார்த்திங்கன்னா 1960ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமே இல்லாமல், சுகாதாரமே இல்லாமல் தான் இருந்தது சிங்கப்பூர்லாம் 60ஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கெலாம் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணாங்க. அதே மாதிரி நிறையா சிஸ்டத்தை நம்ம ஆளுங்களும் இம்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். புது விஷயங்களை இம்போர்ட் பண்ணி அப்போ தான் இங்கே சரி பண்ண முடியும். ஏன்னா இங்கே இருக்கிற ஆட்களை வச்சு இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா தைரியமாக ஹார்ட் டிஸ்க்லாம் திருடிட்டு போகிறாங்க. ஸோ எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. முதல் அமைச்சர் மாறிட்டார், முதலமைச்சரோட படத்தை மாற்றணையா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு வந்து ஸ்டாலின் தான் முதல்வர், அதெல்லாம் மாற்றக்கூடாது அப்படின்னு சில அறிவாளிகளான கவுன்சிலர்லாம் இருக்காங்க.